கூழ் ஊற்ற போலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அம்மா தான் இல்லைங்க மங்களகரமா இருக்கு. நீங்க தான் சீனியர், எதுக்காக இந்த கூழ் ஊத்துற ஃபங்க்ஷன்? நீங்க வந்து ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணி இந்த கூழ் ஊத்துற ஃபங்க்ஷன் எதுக்காக இதை நடத்துறீங்க? சரி, உங்களுக்கு தெரியல, நீங்க 2வது பெரியவங்க, நீங்க தான் சீனியர் வீட்டுல. அப்படியே பக்தி மயமா செய்றீங்க, எதுவுமே தெரியலன்றீங்க. ஒண்ணுமே இல்லதான் இதுல ஒண்ணுமே இல்ல. இது டம்மி பீஸுங்க ஆக்சுவலி. சொல்லு, இந்த காசுக்கு என்ன வேணும் சொல்லு. மட்டன் எவ்வளோ? இரு 5 கிலோ மட்டன். அது உண்மையா சொல்லு சொல்லு. இந்த காசுக்கு நான் வேணும் 2000 ரூபாய் கொடுத்துரு. சிக்கன் மட்டன், சிக்கனு மட்டன். சின்னதா போட்டு சொல்றேன். இவ்வளோ ஆர்டர் பண்ற, ஆனா கடைசி வரையும் அந்த குழு ஊத்துற ஃபங்க்ஷன் எதுக்கு சொல்ல மாட்டேன். எதுக்குல அவங்களுக்கே தெரியலங்க. தெரியலதான் கேட்டா அம்மனுக்கு உகந்த நாளுன்றாங்க. ஐயோ, இவங்க கூழ் ஊத்துற இது எல்லாரையும் சாவடிக்கிறாங்க. காலையிலேருந்து செய்யல, கூழு தான் சோறு. டேய், இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். இதெல்லாம் ஒரே புகை ஓட்டமா இருக்கு. வைமா ஒரே புகை ஓட்டமா இருக்கு. இது மாதிரி ஐயோ, நீங்க பயங்கரமான ஆளா இருக்கீங்கப்பா. அதான் புகைய போட்டு விட்டாங்கப்பா. சாமி ஊர்வலம் வந்துட்டு இருக்கு. வேற மாதிரி போயிட்டு இருக்கா. பசங்க விட மாட்டோம். நீங்க முன்னாடியே கிளவிட்டீங்க. எங்கள் அம்மாவோட ரொம்ப நாள் வேண்டுதல் வந்து நிறைவேறிச்சு. 4 வாரம் வேண்டுதல். குழு ஊற்றணும் ஊத்துச்சு, அவ்வளோதான். ஆனால் எதுக்கு தான் குழு ஊத்துறா எங்கள் அம்மாக்கே தெரியல. ஆடி மாதம் அதான் அல்வாங்க ஊற்றுறேன். அதான் வீடியோ அந்த வீட்டில், அதுக்கப்புறம் இந்த வீட்டில், அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில், ஆக மொத்தத்தில் 3 பேர் குழு ஊத்துனா யாருமா வயசாவிட சொல்லு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. மா இப்போ வந்து செஃப் பட்டு எங்கள் அம்மா. செஃப் பட்டு மோந்து பார்த்தே இப்போ இது சொல்கிறோம், உப்பு சொல்லுவாங்க. அது பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல உப்பு பார்க்குறேன் எங்கள் அம்மா. என் ஒய்ஃப் எப்படி சாவடி நீங்க பண்ற கொள்ள என் ஒய்ஃப் சாவடி 50 முட்டை ஊற்றி பிரின்றாங்க. பாவம் அது, பாவங்க அது. ஆக்சுவலா பாவம். என் வீட்டுல வந்து வாக்கப்பட்டு லோல் படுத்துங்க. பாருங்க, எங்க நாத்தனார் கொடுமை. இது கூட அவதாங்க செய்யறா. முட்டை உரிச்சிதான் செய்யறாங்க. பாவங்க, அங்க அட்வொகேட் தொழில கால் கடுக்க நிப்பாங்க. நானும் அங்கதான் லோல் போடுவேன். பாருங்க, இதையும் செய்யறா, இதையும் செய்யறா, இதையும் செய்யறா. பாருங்க, இவ்வளோத்தையும் அவ தாங்க செஞ்சா. அது இவ்வளோத்தையும் அவ தான் செஞ்சா. பாருங்க, இதை கூட அவ தாங்க செய்ய போறா. அது பாருங்க, மாமியார் கொடுமை.
மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை. இதாங்க கால்ல இருந்து ஊற்றி பட்டு நிற்கிறாங்க. 6 மணி ஆகுதுன்னா சோறையா போடலங்க. ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் மீன் வறுவல், சங்கரா மீன் வறுவல், அப்புறம் ஏரி வவ்வால் வறுவல், அதுக்கப்புறம் சிக்கன் தொக்கு, சக்கரை பொங்கல், முட்டை, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, அதான் மட்டன் குழம்பு. அப்புறம் ஃபைனலாக உண்டை வெந்துட்டுருக்கு. அவ்வளோதான். இவ்வளோத்தையும் பார்த்து மட்டும் தாங்க இருக்கிறோம். சோறை போட மாட்டேன். ஐயோ ஐயோ. டார்ச் லைட்டு பிடிச்சி வீடியோ எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கரண்ட் ஆஃப் பண்ணுங்க. சீக்கிரம் சீக்கிரம் போடுங்க, பசிக்குது. தண்ணி எடுத்து ஒரு வாய் சோத்துக்காக எடிட் நல்லா கத்துக்கிறா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வட்டாமாமே.